சின்ன விஷயத்திலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மாலினுடைய சட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். யௌம லா யன்ஃபஉ யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே உங்களினுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். லா யன்ஃபஉ தீனாரும் வலா திர்கம், தீனாரும் திர்கமும் உதவி செய்யாத நாளை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை எடுத்திருக்கிறீர்களோ அதை இப்பொழுதே நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். யாருக்கு நீங்கள் அநீதம் செய்தீர்களோ அவர்களிடத்தில் இப்பொழுதே மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். எந்த பொருளை எல்லாம் பைத்துல் மாலில் இருந்து நீங்கள் எடுத்தீர்களோ இப்பொழுதே நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். உலகத்திலேயே ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள், நாளைக்கு மறுமையில் உங்களால் ஹலாலாக்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னவுடன் ஒரு நபித்தோழர் சகோதரனே காதில் இருந்த மிஸ்வாக்கு குச்சி அல்லாஹ்வின் சஹீஹ் முஸ்லிம் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தார். அல்லாஹ்வின் தூதர் எனக்கு சொந்தமானது அல்ல, எங்கோ கடந்தது, பல் தேய்ப்பதற்கு வசதி இல்லை, ஏதோ ஒரு ஆர்வத்தில் எடுத்து விட்டேன். அல்லாஹ்வின் தூதர் இந்த மிஸ்வாக் குச்சியை வைத்துக்கொண்டு என்ன நம்பிக்கை சொல்றேன், என்ன நம்பிக்கை. ஒரு சின்ன குச்சி என்ன ஆகிவிடும் சகோதரர்? லட்சங்களையும் கோடிகளையும் சுருட்டக்கூடிய நாம், லட்சங்களையும் கோடிகளையும் எந்த அச்ச உணர்வு இல்லாமல் கொள்ளையடிக்கக்கூடிய நாம்